வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற பாட்டும் பாடமும் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு எஸ். அனந்த சொரூப சாந்தி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு தலைமை ஏற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்திட நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திருமிகு எஸ். அனந்த சொரூப சாந்தி அவர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர். இவர் இளங்கலை மற்றும் முதுகலை கல்வியியல் ஆங்கில பட்டமும் பெற்றவர். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் என்னும் நிறுவனத்தில் பிஜி டிடிஇ என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். கல்லுப்பட்டி அரசு கல்வியியல் பயிற்சி நிலையத்தில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி மற்றும் பல்கலைக்கழகம் வரை மாணவர்களுக்கு கற்றலும் கற்பித்தலும் வழங்கி நமது வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுக்கு கல்வியோடு தன்னம்பிக்கையையும் சிறந்த குண நலன்களையும் போதித்திருக்கிறார். இவரது அர்ப்பணிப்புமிக்க கல்வி பணியை பாராட்டி நமது தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வழங்கி சிறப்புக்குரியது. இவரது அர்ப்பணிப்புமிக்க கல்வி பணிகள் சிறக்க நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வணக்கம். வெரி குட், வெரி குட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கோம் பிள்ளைங்க, எந்திரிங்க. 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற பிள்ளைங்க எந்திரிங்கப்பா. அப்படியே இந்த குரூப் வந்துருங்க. மீதி எல்லாரும் அந்த பக்கம் போயிருங்க. 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற பிள்ளைங்க இந்த பக்கம் இருங்க. மற்ற குழந்தை குட்டி பிள்ளைங்களாம் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோ. தங்கச்சி தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னா இங்கிட்டு சேர்ந்துக்கோ. கேம் விளையாட போறீங்க. இப்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களாப்பா? வெரி குட், வெரி குட். இப்போ நீங்கள் தான் அவங்கள கரெக்டாக பார்க்குறீங்க. ஓகேயா? இப்போ நீங்கள் எந்திரிங்க. ஒரு பாதி அந்த பக்கம் நில்லு, ஒரு பாதி இந்த பக்கம் நில்லுங்க. கொஞ்சம் பிரித்து விட்டுருங்கப்பா. இல்லைங்க, ஒரு குரூப் அங்கே நில்லு, ஒரு குரூப் இந்த பக்கம். எதுக்க பார்த்து நில்லுங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கங்கப்பா. அப்படியே நில்லுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கவனிக்கணும். தப்பாக செய்கிறவங்கள நீங்கள் அவங்களே வெளியே வந்துடுவாங்க. இருந்தாலும் யாராவது தப்பாக செய்கிறாங்களா பார்த்துட்ருங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பறவைகள் பேர் சொல்லுவேன். பறவைகள் பேர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? பறன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? விலங்குகள் பேர் சொல்லும்போது நட 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 அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? தள்ளி நின்கோ. கடல் வாழ் விலங்குகள் பேர் சொன்னோம்னா நீந்துற மாதிரி நீந்து 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 அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்லா விலங்குகளையும் பற்றி தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் தானே? சூப்பராக பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவீங்களா? ஓகேயா?
நல்ல நீங்கள் தான் பார்க்கணும் அவங்கள. ஓகே, பறவைகள் பேர் சொல்லும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? பராபரன். விலங்குகள் பேர் சொல்லும்போது, கடல் வாழ் விலங்குகள் பேர் சொல்லும் பொழுது ரெடியா இருக்கீங்களா? டீல். தப்பா செஞ்சீங்கன்னா நீங்களா வெளியே வந்துடணும். சரியாப்பா? யாரும் நீ தப்பா செஞ்சேன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களா வந்துடணும். ஆர் யூ ரெடி? எஸ். குருவி, மைனா, காகம், பூனை, யானை, கழுகு. பயங்கரமா இருக்கீங்கடா, ஒருத்தர் கூட அவுட் ஆக மாட்டேங்கிறீங்க. பச்சை கலர் சட்டை, 2 பச்சை இருக்காங்களே. ஓகே ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண திருப்பி. மரங்கொத்தி, பருந்து, புலி. நட தானே சொன்னீங்க, யாரு பாரு சொன்னீங்களா? சரி. புலி, கரடி. குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வணக்கம். வெரி குட் வெரி குட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கோம் பிள்ளைங்க, எந்திரிங்க. 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற பிள்ளைங்க எந்திரிங்கப்பா. அப்படியே இந்த குரூப் வந்துருங்க, மீதி எல்லாரும் அந்த பக்கம் போயிருங்க. 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிற பிள்ளைங்க இந்த பக்கம் இருங்க. மற்ற குழந்தை குட்டி பிள்ளைங்கள அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோ. தங்கச்சி தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன்னா இங்கிட்டு சேர்ந்துக்கோ. கேம் விளையாட போறீங்க. இப்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களாப்பா? வெரி குட் வெரி குட். இப்போ நீங்கள் தான் அவங்கள கரெக்டாக பார்க்குறீங்க. ஓகேயா? இப்போ நீங்கள் எந்திரிங்க. ஒரு பாதி அந்த பக்கம் நில்லு, ஒரு பாதி இந்த பக்கம் நில்லுங்க. கொஞ்சம் பிரித்து விட்டுருங்கப்பா இல்லைங்க. ஒரு குரூப் அங்கே நில்லு, ஒரு குரூப் இந்த பக்கம். எதுக்க பார்த்து நில்லுங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கங்கப்பா. அப்படியே நில்லுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கவனிக்கணும். தப்பாக செய்கிறவங்கள நீங்கள் அவங்களே வெளியே வந்துடுவாங்க. இருந்தாலும் யாராவது தப்பாக செய்கிறாங்களா பார்த்துட்ருங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பறவைகள் பேர் சொல்லுவேன். பறவைகள் பேர் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? பறன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? விலங்குகள் பேர் சொல்லும்போது நட 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 அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? தள்ளி நின்கோ. கடல் வாழ் விலங்குகள் பேர் சொன்னோம்னா நீந்துற மாதிரி நீந்து 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 அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்லா விலங்குகளையும் பற்றி தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் தானே? சூப்பராக பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவீங்களா? ஓகேயா? நல்ல நீங்கள் தான் பார்க்கணும் அவங்கள. ஓகே, பறவைகள் பேர் சொல்லும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? பராபரன். விலங்குகள் பேர் சொல்லும்போது, கடல் வாழ் விலங்குகள் பேர் சொல்லும் பொழுது ரெடியா இருக்கீங்களா? டீல். தப்பா செஞ்சீங்கன்னா நீங்களா வெளியே வந்துடணும். சரியாப்பா? யாரும் நீ தப்பா செஞ்சேன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களா வந்துடணும். ஆர் யூ ரெடி? எஸ். குருவி, மைனா, காகம், பூனை, யானை, கழுகு. பயங்கரமா இருக்கீங்கடா, ஒருத்தர் கூட அவுட் ஆக மாட்டேங்கிறீங்க. பச்சை கலர் சட்டை, 2 பச்சை இருக்காங்களே. ஓகே ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ண திருப்பி. மரங்கொத்தி, பருந்து, புலி. நட தானே சொன்னீங்க, யாரு பாரு சொன்னீங்களா?
சரி. புலி, கரடி, ஒட்டகம், கிளி. பயங்கர அலர்ட்டா இருக்கீங்கப்பா. சுறா, திமிங்கலம். கொஞ்சம் லேட்டா கேக்குது போல சுறாவுக்கு காது. திமிங்கலம், புலி, ஒட்டகச்சிவிங்கி, கடல் குதிரை, விலாங்கு மீன், பருந்து, மரங்கொத்தி. ஐயோடா, பிள்ளைங்க ஒன்று கூட அவுட் ஆக மாட்டேங்கிறீங்களே, பயங்கர அலர்ட்டு. டால்ஃபின். அப்போ எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? வெரி குட், வெரி குட். எப்பா இதை முதல்ல தங்கப்பா, அப்புறமா என்ன சார் ட்ரேயில் வச்சு கொடுத்துருங்க. நான் அதுக்குள்ளே இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ அழகாக சொல்லிட்டீங்க. நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துக்கிறீங்க. உட்காரு, அப்படியே உட்காரு. இப்போ இவங்க விளையாட போகிறாங்க. அவுட்டான பிள்ளைங்களும் சேர்ந்து இதில் உட்காந்துக்கோ. வா, நீ இப்படி இவங்கள பாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரவுண்டாக நிற்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. வட்டமா நிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். நல்ல வட்டமா நில்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியுமா? நான் இப்போ பாலை கையில் கொடுப்பேன், பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கிலீஷில் விளையாடுமா தமிழில் விளையாடுமா? தமிழ். ஓகே. 12 எழுத்துக்களில் 12 உயிர் எழுத்துக்களுக்கு அதில் ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுவேன். அப்போ ஆ அப்படின்னா ஆள் ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு பெயர் சொல்லு தான் சொல்லணும். ஊர் பேராக இருக்கலாம், மனிதர்கள் பேராக இருக்கலாம், விலங்குகள் பேராக இருக்கலாம். புரியுதா? வேற ஏதாவது பேர் சொன்னேன்னா அவுட்டு. ஈ அப்படின்னா அதில் சொல்லணும். அதுக்காக தான் நினச்சா ஈ இங்கிலீஷ்னா ஈஸியாக இருக்குமேனு நிறையா சொல்லலாம்ல. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் என்ன லெட்டர் சொல்கிறேனோ அந்த லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊர் பேர், இல்லைன்னா மனிதர்கள் பேர், இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேர். இங்கிலீஷ்லேயே விளையாடுவோம். ரெடியா? ஓகே, நவ் யூ ஸ்டார்ட். பாஸ் த பால். பாஸ் த பால். குயிக் குயிக் குயிக். சீக்கிரம் சீக்கிரம். சேர்ந்து நில், சேர்ந்து நில். யார்கிட்ட இருக்கு பால்? பியில் தொடங்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊர் பேர் அல்லது மனித பேர் சொல்லு. பியில் தொடங்கக்கூடிய. மற்றவங்க யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. பி பி. ரெடியா? சரி. 1 2 3. முதல்ல வெல்கம் கிளாப் ஒன்று செய்வோமா? புதிய ஆத்திச்சூடி ஒன்று படிக்க போறோம். நீங்க ஔவையாரோட ஆத்திச்சூடி படிக்க கேட்டீங்க, பாரதியாரோட ஆத்திச்சூடி கேட்டீங்க. பாடலாமா? வேண்டாப்பா, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். Are you ready now? என்ன 2 எஸ் தான் கேக்குது? Are you ready? வெரி குட், வெரி குட். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர். அன்பாய் நானும் இருப்பேனே,
ஆசையாய் கலைகளை கற்பேனே, இனிய சொற்களை சொல்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, உழைத்தே நானும் பிழைப்பேனே, ஊர்தியில் மெதுவாய் செல்வேனே, என்றும் உண்மை சொல்வேனே, ஏற்றத்தாழ்வை மறப்பேனே, ஐயமின்றி பயில்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, ஔவையாரை மதிப்பேனே. போர்மா இல்லை இன்னொரு தடவை சொல்லாமா? இன்னும் சொல்லாமா? அன்பாய் நானும் இருப்பேனே, ஆசையாய் கலைகளை கற்பேனே, இனிய சொற்களை சொல்வேனே, ஈவு இரக்கம் கொள்வேனே, உழைத்தே நானும் பிழைப்பேனே, ஊர்தியில் மெதுவாய் செல்வேனே, என்றும் உண்மை சொல்வேனே, ஏற்றத்தாழ்வை மறப்பேனே, ஐயமின்றி பயில்வேனே, ஒற்றுமையாக வாழ்வேனே, ஓடும் நதிகளை இணைப்பேனே, ஔவையாரை மதிப்பேனே. தேங்க்யூ. சிட் டவுன். இப்போ அப்ரிசியேஷன் கிளாப். எப்படி அதுனா அப்ரிசியேஷன் கிளாப் என்ன பண்ணுவோம்? 1 2 3 1 2 3 1 2 3 ரெடியா? வெயிட் வெயிட் 1 2 3 1 2 3 இப்போ ஓகேங்களா? உங்களை நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 படிச்சோம்ல இந்த புதிய ஆத்திச்சூடி. இதில் கேள்வி கேட்க போகிறேன். தெரிஞ்சவங்க கை தூக்கணும். ஆன்சர் சொல்லிட்டேன்னா அவுட்டு. சரியா? நீங்களே சொல்லக்கூடாது. கை தூக்கின பிறகு கேட்ட பிறகு சொல்லணும். ரெடி? ஷியோர்? வெரி குட். இப்போ நம்ம படித்ததில் வண்டி பற்றின ஒரு சொல் வந்தது. அது என்ன சொல்? அவதான் முதல்ல கை தர. ஊர்தி. சூப்பர். தண்ணியை பற்றி என்ன சொன்னாங்க? ஓடும் நதிகளை இணைப்பேனே. இப்போ இந்த ஓடும் நதிகளை பற்றி அப்துல் கலாம் ஒன்று சொல்லியிருக்காரு. யாருக்கா தெரியுமா? குழந்தைங்க படிச்சிருக்க மாட்டீங்க, பட் நான் சொல்கிறேன். ஓடும் நதிகள் நம்ம இந்தியாவில் நிறைய நதிகள் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா? பேர் சொல்ல முடியுமா? வைகை, காவேரி. வெரி குட் வெரி குட். இப்போ சரஸ்வதி. ஓகே, சரி. அதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடலாம். கங்கா யமுனா கிருஷ்ணா. அதில் இருக்காது, அதில் தேடுறியா? கங்கா யமுனா கிருஷ்ணா பிரம்மபுத்திர நர்மதா கோதாவரி காவேரி சிந்து சரஸ்வதி வைகை. இப்போ திருப்பி இது மேக்சிமம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளோட பேரும் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை பாடுறீங்களா? பே ஆஃப் பெங்கால் அதுக்கு நதி கிடையாது கண்ணு, பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகே.
இது நதிங்கிறது நிலப்பகுதியில் ஓடுறது. இப்போ வைகை நதி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் வைகை திருவிழா நடக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ மட்டும் தண்ணி நிறைய இருக்கும்ல. வெரி குட், வெரி குட். இப்போ திருப்பி ஒரு தடவை பார்ப்போமா? கங்கா யமுனா கிருஷ்ணா பிரம்மபுத்திர நர்மதா கோதாவரி காவேரி சிந்து சரஸ்வதி. எந்த நம்ம ஊர் நதியை விட்டுட்டோமே, என்னது அது? வைகை. சரி, இப்போ அடுத்ததா இன்னும் ஒரு இது, ஔவையாரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஔவையாரோட ஆத்திச்சூடி ஏதாவது சொன்னவங்க வேண்டாம், வேற யாராவது பாப்பா. சரி, ஒரு அடுத்து ஒன்று கேட்குறேன். இவ தான் முதல்ல கை தூக்குறா. சொல்லுப்பா. நிறைய ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்களா? சரி சரி, நீ சொல்லு. ஆத்திச்சூடியில் ஏதாவது சொல்லு. ஓகே, 2 பேருக்குமே பரிசு. நிறைய ஆத்திச்சூடி சொற்றொடர்கள் எழுதியிருக்காங்க. அதனால உனக்கு ஒன்று அப்படி கொடுத்துருங்கப்பா. நீங்களே கொடுத்துருங்க. வா, வந்து வாங்கி. இப்போ அடுத்தது விளையாட்டுக்கு போவோமா? பிடிச்சிருக்கா? படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவீங்களா? இப்போ பாட்டெல்லாம் வெரி குட். இப்போ ஒரு இங்கிலீஷ்க்கு போவோம். இங்கிலீஷ் பாட்டு போடலாமா? ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். டக்குன்னு எந்திரிக்கணும். குட்டி பிள்ளைங்க எவ்வளோ பிரிஸ்காக எந்திரிக்கணும். இப்படியே மெதுவாக எந்திரிக்கிறீங்க. சரி, அடுத்ததுப்பா அந்த இங்கிலீஷ் இது. பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த அப்புறம் போட்டுக்கேண்டி கண்ணு. சரி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இது எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியுமா? தெரியுமா? ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ உட்காந்து பாடினா உங்க சௌரியமா இருக்குமா? நின்று பாடினா சௌரியமா இருக்குமா? இப்போ ஒரு குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த குழந்தை போன உடனே வீட்டுக்கு சாயங்காலம் வந்தோடனே அம்மா அப்பா வேலை என்ன? இன்னைக்கு என்ன படிச்ச, என்ன ஹோம்ஒர்க்கு, என்ன சொல்லி தந்தாங்க கேட்பாங்களா இல்லையா? அதனால இங்கே ஒரு அம்மா குழந்தைகிட்ட கேட்குறாங்க. இங்கிட்டு வந்திருப்பா. குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க? பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்கிறாங்க. இப்போ நீங்களே அம்மாவா ஆக்ட் பண்ணுறீங்க, நீங்களே குழந்தையாவும் சொல்ல போகிறீங்க. ஆர் யூ ரெடி? எஸ் 2 தான் கேட்குது. ஓ மை டியர், what is this one? This is my head thinker, mummy, my dear. Head thinker, ding a ding a do. ஓ, இதை காமிக்க வேண்டாம், ஏன்னா அதையே பார்த்துட்டு இருக்காங்க. வேண்டாம். Oh my dear, what is this one? This is my oral box, mummy, my dear. Oral box, head thinker, ding a ding a do. Oh my dear, what is this one? This is my eye blinker, mummy, my dear. Eye blinker, oral box, head thinker, ding a ding a do. Eye blinker கவனிக்கணும் கரெக்டா. அதனால தான் நான் அந்த இதை எடுத்துட்டு சொன்னேன். Eye blinker, oral box, head thinker. Eye blinker, oral box, head thinker, ding a ding a do. இன்னொரு தடவை சொல்லிடுமா? This is my eye blinker, oral box, head thinker, ding a ding a do. Oh my dear, what is this one? This is my nose sniffer.
நோ ஸ்னிஃபர். ஏன்னா ஸ்மெல் பண்ணுறோம்ல, நல்ல ஸ்மெல் எது எல்லாம் தெரியுது இல்லையா, அதனால ஸ்னிஃபர் அப்படி சொல்கிறோம்ல. நோ ஸ்னிஃபர். திஸ் இஸ் மை நோ ஸ்னிஃபர் மம்மி மை டியர். இப்போ அந்த ஆர்டரில் போலாமா? நோ ஸ்னிஃபர், ஐ பிளிங்கர், ஆரல் பாக்ஸர், ஹெட் திங்கர், டிங்க டிங்க டூ. வெரி குட். இப்போ அடுத்தது நோஸ் வந்தா அடுத்து கீழே எங்கே வரணும்? ஓ மை டியர், திஸ் இஸ் மை லவுட், ஐம் சாரி, ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? This is my loudspeaker, mummy, my dear. This is my loudspeaker, mummy, my dear. ஞாபகம் வருமா? Loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker. இப்போ நீங்களா சொல்றீங்களா? நான் கை மட்டும் காமிப்பேன். எக்ஸ்ட்ரா வந்துச்சா? சரி, யாரோ விட்டுருப்பாங்க, அப்புறம் வாங்கிக்கலாம். Oh my dear, oh my dear, what is this one? What is this one? This is my, நீங்களா சொல்ல போறீங்க. This is my loudspeaker, no speaker, I think very good. இப்போ அடுத்து போலாமா? இது சின் சாப்பர். இது என்னது? சின் சாப்பர். Oh my dear, oh my dear, what is this one? What is this one? This is my chin chopper, mummy, my dear. This is my chin chopper, mummy, my dear. Chin chopper, loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker. Very good. அடுத்தது போலாமா? Oh my dear, oh my dear, what is this one? What is this one? இங்க என்ன இருக்கு? டப் 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 லேப்டாப். என்னது அது? ஹார்ட். Oh my dear, oh my dear, what is this one? What is this one? This is my heartbeat, mummy, my dear. This is my heartbeat, mummy, my dear. Heartbeat. எல்லாம் ப்ளீஸ், சிலருக்கு தெரியுதுப்பா, மற்றவங்க ஃபாலோ பண்ண முடியல. சொன்ன பிறகு சொல்லுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. ஓகே, ஆர் யூ ரெடி நவ்? ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? திஸ் இஸ் மை ஹார்ட் பீட், மம்மி, மை டியர். ஹார்ட் பீட், சின் சாப்பர், loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker, ding a ding a do. அடுத்தது என்ன? Oh my dear, what is this one? This is my bread basket, mummy, my dear. Bread basket, heart beater, chin chopper, loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker. Very good. இப்போ கால் இருக்கே, இதை வச்சு தானே இப்படி மடக்கிறோம், நிற்கிறோம். அது நீ பெண்டர். என்னது? நீ பெண்டர். Oh my dear, oh my dear, what is this one? What is this one? This is my knee bender, mummy, my dear. This is my knee bender, mummy. செஞ்சுக்கிட்டே பாடு கண்ணுங்க. நான் ஏன் வயசுல செய்கிறேன், நீ நேர நின்னா எப்படி? குனிஞ்சு செய்டா கண்ணு. Oh my dear, oh my dear, what is this one? What is this one? This is my knee bender, mummy, my dear. This is my knee bender, mummy, my dear. Knee bender, bread basket, heart beater,
chin chopper, loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker. வெரி குட். அப்புறம் கால் என்ன, இப்போ கையில் இருக்கிறத ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், காலில் இருக்க விரல்களை டோஸ். வெரி குட், டோஸ். அதை டோ அப்படின்னு அந்த டேப் பண்ணுறோம்ல, அப்படி கால் தட்டுறோம்ல, எல்லாரும் கால் தட்டுங்க. வெரி குட். அது டோ டேப்பர். வெரி குட். இப்போ சொல்லுமா? ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? This is my toe tapper, mummy, my dear. This is my toe tapper, mummy, my dear. Toe tapper, knee bender, bread basket, heart beater, chin chopper, loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker, ding-a-ding. வெரி குட். இன்னொரு தடவை கடைசியா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுவோமா? ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? டேய் என்னடா ஆச்சு? திஸ் இஸ் மை டோ டேப்பர், மம்மி, மை டியர். டோ டேப்பர், knee bender, bread basket, heart beater, chin chopper, loudspeaker, no sniffer, eye blinker, oral boxer, head thinker, ding-a-ding-a-do. Very good. இப்போ உங்களுக்கு appreciation clap பண்ணலாமா? ஒன்லி த்ரீ டைம்ஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க? பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் நான் ஏதாவது ஒரு பார்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். வெளியே பண்ணுமா? ஓகே, கோ. அதை நீங்கள் அந்த பாட்டோட சொல்ல முடியுமா? ரெடி? எல்லாம் ரெடியா? சில தூங்குறியா? இல்லை ஏன் தூங்குறியானா எஸ்ங்கிறீங்க? ஓகே, சொன்னவங்களே சொல்லக்கூடாதுப்பா. ஓகே, நீ ஏற்கனவே சொல்லிட்டல கண்ணு. பிரெட் பாஸ்கெட் அது சேர்த்து சொல்ல முடியுமா? இதுலேருந்து வரிசையா? ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? பாட்டா பாடு கண்ணு. பிரெட் பாஸ்கெட், oral boxer, அப்புறம் வெரி குட், வெரி குட். நீ சொன்னியா இருக்கனே? சொல்லு. நான் தான் கேட்கணும் உங்ககிட்ட. சாரி. ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? eye blinker, போட. ஐயோ, வாடா கண்ணு. இன்னொரு தடவை சொல்லுமா? ஓ மை டியர். இப்போ யார் பதில் சொல்ல போறீங்க? ஃபுல்லாக யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? சொல்லாதவங்க கண்ணுங்களா? சொல்லாதவங்க ரெடியா இருக்கியா? யாரும் இல்லையா? சரி, நான் 2 பேருக்கு சான்ஸ் கொடுக்குறேன். இப்படி திரும்பி சொல்லு. மைக் வேணுமா? ஆமாம். அஸ்லினா மைக் வச்சா சொல்ல முடியாதா? மைக் வச்சு சொல்லுடா கண்ணு. ஹெட் திங்கர். ஓ மை டியர், வாட் அல்ல அவன்கிட்ட கேக்குறேன் நான். வாட் இஸ் திஸ் ஒன்? திஸ் இஸ் மை டாக். என்னாச்சு? எல்லாம் சொல்றேன்னா
Toe tapper, mummy, my dear. Toe tapper, neat benders, bread basket, heart beater, chin chopper, loudspeaker, nose sniffer, eye blinker, R boxes, head thinker, dinga dinga do. வெரி குட். நீ வா சார், இது கொஞ்சம் பிச்சு கொடுங்களேன் எனக்கு. சொல்றியா கண்ணு? ஓ மை டியர், வாட் இஸ் திஸ் ஒன்? மைக்ல சொல்லு கண்ணு. மைக்ல அங்க பாத்து. This is toe tapper. This is toe tapper, mummy, my dear. Toe tapper, neat benders, bread basket, heart beater, chick chop, loudspeaker, nose blinker, nose sniffer, eye blinker, hot boxer, head thinker, dinga dinga do. எல்லாமே சொன்னனால உனக்கு இந்த தம்பி வாங்கி. பிடிச்சிருச்சா பாட்டு? பிடிச்சதா? ஆவா என்னது பிடிச்சதா? சரி, அடுத்த பாட்டுக்கு போமா? இப்போ எந்திரிச்சு நின்று பாடினா தான் உனக்கு பாட முடியுது இல்லையா? இல்லைன்னா உட்காந்து தூக்கம் வருதா? தமிழ் பாட்டுக்கு போகலாமா? தமிழ் பாட்டு பாடலாம் வாங்கோ. தம்பிக்கு தமிழ் பாட்டு தான் வேணுமா? பாடலாம். நீங்கள் தானே இங்கிலீஷில் பேசுனீங்க, அழகாக பேசுனீங்களே. உங்கள் அண்ணனை ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியா? கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறான்னு. வெரி குட், வெரி குட். சரிப்பா, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாமா? இப்போ ஒரு மாமா, அவர் பேர் ராமன். மாமா பேர் என்ன? அவர் வச்சிருக்காரு ஒரு பண்ணை வீடு. பண்ணையில் நிறையா செடி கொடியெல்லாம் வளர்க்க போகிறார். அவர் எட்டி பார்ப்போமா? அவர் பண்ணைக்கு போகலாமா? வெரி குட். மாமா ராமனின் பண்ணை இது. மாமா ராமனின் பண்ணை இது. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். மாமா நிலத்தை உழுதாரே. மாமா நிலத்தை உழுதாரே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். நிலத்தை உழுதுட்டாரு. அடுத்து என்ன வரணும்? யாரோ ஒரு பையன் இதை பற்றி சொன்னானே, அந்த பையன் எங்கேப்பா? எதை பற்றி சொன்ன? என்ன வரணும்? மழை. யார மழையை பற்றி சொன்ன? வெரி குட். மாமா நிலத்தை உழுதாரே. மாமா நிலத்தை உழுதாரே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். மழையும் நன்றாய் பெய்ததுவே. மழையும் நன்றாய் பெய்ததுவே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். சரி, மழை பெஞ்சிருச்சு. இப்ப மாமா என்ன செய்யணும்? விதை போடணும். சரி, மாமா விதைகளை விதைத்தாரே. மாமா விதைகளை விதைத்தாரே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். சரி, மழை பெஞ்சிருச்சு, விதை போட்டாச்சு. அப்படியே என்ன ஆகும்? விதையெல்லாம் இப்ப முளைக்கும். வெரி குட். என்ன செஞ்சிட்டு இருக்க? நோ நோ. விதைகள் நிறைய முளைத்தனவே. விதைகள் நிறைய முளைத்தனவே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். செடிகள் வளர தொடங்கினவே.
செடிகள் வளர தொடங்கினவே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். செடி வளர்ந்துச்சு. அப்புறம் என்ன வரும்? பூ. பூக்கள் மலர பூக்கள் மலர தொடங்கி சாரி பூக்கள் கொத்தாய் மலர்ந்தனவே. பூக்கள் கொத்தாய் மலர்ந்தனவே. அடுத்து என்ன சொல்ல போறோம்? தும் தும் தும். வெரி குட். இப்ப பூவெல்லாம் காயா மாறப்போகுது. காய்கள் காய்த்து தொங்கினவே. காய்கள் காய்த்து தொங்கினவே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். வெரி குட். இப்ப காயெல்லாம் என்னவா மாறப்போகுது? பழம். வெரி குட். பழங்கள் பழங்கள் பழுத்தனவே. தும் தக்க தும் தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். சரி, பழத்தை பார்த்தோன்னே சும்மா இருப்பாரா மாமா? எடுத்து சாப்பிடுவார். ஓகே. மாமா ராமன் பழம் தின்றார். மாமா ராமன் பழம் தின்றார். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். அந்த பழத்தை இப்ப நீங்களே ஆடுறீங்க. மாமா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே சந்தோஷத்துல என்ன பண்றாரு? ஆடுறாரு, பாடுறாரு. இப்ப பாடுவோமா? மாமா ராமன் ஆடினாரே. மாமா ராமன் பாடினாரே. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். தும் தக்க தும் தக்க தும் தும் தும். இப்ப கொஞ்சம் வேகமா ஆடுறாரு, வேகமா பாடுறாரு. தும் தக்க தும் தக்க தும் தும் தும். 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 வெரி குட், வெரி குட். இன்னொரு தடவை இந்த பாட்டு பாடுவோமா? இப்ப நீங்க என் கூட சேர்ந்து பாடுறீங்க. ஓகே? இந்த குட்டி பையனுக்கு தும் தக்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒரே டான்ஸ். மாமா ராமன் மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு. என்னடா? ஆர் யூ ரெடி நவ? மாமா ராமனி பண்ணை இது. என்னோட பாடு. மாமா ராமனி பண்ணை. மாமா ராமன் தும் தக்க தும். மாமா நிலத்தை உழுதாரே. மழையும் நன்றாய் பெய்ததுவே. மாமா விதைகளை விதைத்தாரே. விதைகள் நிறைய முளைத்தனவே. செடிகள் வளர தொடங்கினவே. பூக்கள் கொத்தாய் மலர்ந்தனவே. காய்கள் காய்த்து தொங்கினவே. பழங்கள் பழங்கள் பழுத்தனவே.
மாமா ராமன் ஆடினாரே, மாமா ராமன் பாடினாரே. வேகமா பாடுவோமா? தும் தக்க தும் தக்க தும் தும் தும். பிடிச்சிருந்துச்சா? இப்போ உட்காந்துக்கங்க எல்லாரும். உங்களுக்கே ஒரு அப்ரிசியேஷன் கிளாப் கொடு. வெரி குட், வெரி குட். பாட்டு பிடிச்ச எல்லாருக்கும் தும்சக்கெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். தொண்டைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். கதைப்படி பார்க்கலாமா? தெரியணும்ல, சாரி. தெரியுதா கண்ணு? தெரியுதாப்பா? இதுதான் ஸ்டோரியோட டைட்டில், The Gift of Being You. என்னங்கிறத அப்புறம் அடுத்த ஸ்லைட்மா. இதுல என்ன பாக்குறீங்க? ஒரு கோழி, ஒரு சேவல், எத்தனை முட்டைகள்? 5 முட்டைகள். இப்போ இதையே இங்கிலீஷில் சிலர் கேட்டாங்களா, அவங்களுக்கு சொல்லிடுவோம். What do you see in the picture? You see a cock, you see a hen and 5 eggs. ஓகே, அப்படியே அடுத்தடுத்த ஸ்லைட். அடுத்தது இதில் என்னாச்சு? அந்த 5 முட்டையில் ஒரு முட்டை குடு குடுன்னு ஓடுது. என்ன செய்யுது? காணான்னா படத்திலே இருக்காதே, அது உருண்டு ஓடுது. அப்ப 5 முட்டையில 4 முட்டை, ஒரு முட்டை குடு 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 ஓடுது. எப்படி ஓடுது? மீதி 4 முட்டை என்ன செய்யுது? உட்கார்ந்துருக்கு. இப்போ in this picture you see the same hen, cock, 4 eggs there, 1 egg rolling, rolling, rolling. 1 egg. Very good. இப்போ ஒவ்வொரு முட்டையா என்ன ஆகும்? குஞ்சு பொரிச்சிடும். கோழி குஞ்சா மாறிடும்ல, முட்டையாவே இருக்குமா? முட்டை உடஞ்சி அது லேசா அப்படி உடச்சி உடச்சி மூக்க வச்சு உடச்சி 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 அப்படி வெளியே எட்டி பார்க்கும். எட்டி பார்க்குமா? எட்டி பார்க்கும்போது 4 குஞ்சும் ஹாய் ஹாய் ஹாய். இப்போ நீங்கள் தும்த காட்டினீங்கல்ல, அது மாதிரி அந்த 4 கோழி குஞ்சும் என்ன பண்ணுதுங்க? ஹாப்பியாக ஆடுது பாடுது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்க. Now the 4 chickens are happy. ஓகே, நம்ம எதை விட்டுட்டோம்? ஒரு முட்டையை விட்டுட்டோம். அது எங்கே போச்சு? உருண்டு உருண்டு போச்சுல்ல. அது என்ன பண்ணுது? அழுகுது. யாருமே இல்லை அங்கே. 4 கோழி குஞ்சு அப்பா அம்மா கூட இருந்தனால ஹாப்பியாக தும்தக்க ஆடிக்கிட்டு இருக்கு, தும்தக்க பாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு கோழி குஞ்சு யாரும் இல்லை, அப்படி சுற்றி சுற்றி பார்க்குது, யாருமே இல்லை, அழுகுது. அந்த நேரம் பார்த்து யார் வர்றா? மயில் வர்றாங்க. பீகாக் வருது. பீகாக்கை பார்த்தோன்னே இது எங்கள் அம்மாவாக இருக்குமோ, இது எங்கள் அப்பாவாக இருக்குமோ, இதோட தோகை நல்லா இருக்கே, இந்த தோகை எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிது. ஆனாலும் என்ன பண்ணுது? யாரும் இல்லைன்னு திருப்பி அழுவுது.
அப்போ யார் வரா? ஏஞ்சல், தேவதை இறங்கி வருது. அந்த தேவதை, ஏ கோழி குஞ்சு ஏன் அழுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குது. உடனே கோழி குஞ்சு, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு அந்த 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 யார் மாதிரி, மயில் மாதிரி. என்ன வேணும்? தோகை. ஏன்னா ரெக்கை, இறகு இதெல்லாம் சின்னது. இது வந்து மயிலுக்கு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? தோகைன்னு சொல்லுவோம். ஏன்னா தோகையை விரிச்சு தானே ஆடும். அந்த தோகை எனக்கு இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போ இந்த தேவதை என்ன செய்யுது? ஓ, உனக்கு வேணுமா? நீ அப்பா அம்மா இல்லைன்னா அழுகாத பாப்பா கோழி குஞ்சு, நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு வரம் தரேன். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்படி நமக்கு ஒரு தேவதை வந்தால் நல்லா இருக்கும்ல. அவங்க அம்மா அப்பா தான் தேவதைகள். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறம் என்ன, அவங்க தான் தேவதைகள். சரி, அடுத்தது இப்போ என்னாச்சு? அது நினச்ச உடனே கரெக்டு தான்ப்பா, நினச்ச அடுத்தது போயிடுச்சோம். அது நினச்சோன்னே ஏற்கனவே இப்போ தேவதை இந்த வரம் கொடுத்துருக்கனால இது இந்த கோழி குஞ்சு எது வேணும்னு ஆசைப்பட்டுச்சு? யாரோட தோகை? மயிலோட தோகை. டக்குன்னு தோகை வந்துருச்சான். இப்போ கோழி குஞ்சு என்ன செய்யுது? தோகையை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. வரும் பொழுது அடுத்ததுப்பா யாரை பார்க்குது? ஒரு கொக்கு. கொக்குக்கு கால் எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். அதை பார்த்தோன்னா என் காலெல்லாம் குட்டையா இருக்கே, இந்த கோழி இந்த யாருக்கு, இந்த கொக்குக்கு கால் எவ்வளோ நீட்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்குது. உடனே என்ன ஆகுது? அந்த தேவதை கொடுத்த வரத்தினால கோழி குஞ்சுக்கும் அடுத்ததுப்பா கோழி குஞ்சுக்கும் என்ன ஆயிடுது? கால் பெருசாயிடுச்சு. இப்போ அந்த கோழி குஞ்சு என்ன செய்யுது? மயிலோட தோகை கொக்கோட காலோட அப்படியே நடந்து 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 வருது. அப்புறம் யாரை பார்க்குது? மரத்து மேல கிளிய பார்க்குது. தன்னோட மூக்கு அழகு பார்க்குது. என்ன குட்டியா இருக்குது. கிளிக்கு எப்படி இருக்கு? செவப்பா அழகா கூர்மையா வளைஞ்சிருக்கு. எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்குது. எனக்கு வேணும் அப்படின்னு. ஆஹா, கரெக்டாக சொல்கிறேன், வேணும், சூப்பர். அப்படியே படத்தோட ஒன்றி போயிட்டியா? ஓகே, வேணும்னு கேட்குது. உடனே தேவதை கொடுத்துருது. இப்போ என்ன ஆகுது? அந்த கோழி குஞ்சுக்கு என்னெல்லாம் இருக்கு? மயிலோட ஓகே, கிளியோட அழகுன்னு சொல்லுவோம். பொதுவாக பறவைகளுக்கு மூக்குன்னு சொல்ல மாட்டோம். அழகு 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 வேற, அழகு சொல்லுங்க, அழகு. வெரி குட். இப்போ இதோட வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட என்ன நினைக்கிறேன்? இப்படி வரும் பொழுது ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்களா இந்த குழந்தைங்களோட கோழி குஞ்சோட, அது பக்கத்தில் வந்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆகுது? யாரா புதுசாக இருக்கு, இது யாருது? நீ என்ன செய்ய? போ, என் கோழி குஞ்சு பக்கத்தில் வராத, வந்த உன்னை கொத்திடுவேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விரட்டி, இந்த பாரு மூஞ்சியை பாரு எவ்வளோ கோபத்தோடு இருக்குது, ஓடு போ அப்படின்னு சொல்லுது. இது என்னடா அது, இது மாதிரி தானே நானும் இருந்தேன், எங்கள் அம்மா என்ன வேணாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு என்ன ஆயிடுது? அழுகுது. அழுகுதா? என்னடா செய்யுது? இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்குது. ஐயோ, இது விட்டு போச்சப்ப, அதுக்கு முந்தின போங்க. உடனே என்ன நினைக்குது? வேண்டாண்டா சாமி, இதெல்லாம் இருக்கனால தானே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ என்ன ஆகுது? எனக்கு கிளியோட அழகு, கிளியோட வேண்டாம் அப்படிங்குது. அடுத்து வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிடுது. சொன்ன உடனே அது அடுத்தது போங்கப்பா, 4 தானே, 5 இருக்கா? அப்போ என்ன ஆயிடுது? எல்லாமே மறைஞ்சனால திருப்பி இது மற்ற கோழி குஞ்சு மாதிரியே அழகாக குட்டியாக
என்ன ஆயிடுது? கோழி குஞ்சா மாறிடுது. இப்போ என்ன ஆகுது? அவங்க அம்மா பார்த்தோன்னே வாடா வாடா என் செல்லக்குட்டி வா வா அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சா சேர்த்துக்குது. இப்போ 5 கோழி குஞ்சுகளும் அவங்க அம்மா அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்களா? நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நமக்கு கடவுள் கொடுத்ததை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இது இல்லை அது இல்லைலாம் நினைக்கக்கூடாது. நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ இந்த கதையை யாருனாலும் சொல்ல முடியும்? வேற யாராவது? சொல்லாதவங்கப்பா, சொல்லாதவங்க கண்ணு வா, இங்கே வா. பிடிச்சிருந்துச்சா கதை? பயங்கரமா இருக்குது. சொல்லு. ஒரு நாள் வந்து ஒரு கோழியும் ஒரு சேவலும், ஒரு கோழி வந்து 5 முட்டை போட்டிருக்கு. அந்த ஒரு முட்டை வந்து ஓடி இது என்ன உருண்டு ஓடி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 முட்டை மட்டும் இது என்ன வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த உருண்டு போன முட்டை வந்து ஹேட்ச் ஆச்சு. அப்போ அப்போ அந்த ஒரு ஊரில் ஒரு சேவல், அப்புறம் கோழி, அப்புறம் அவங்களோட ஒரு 5 பிள்ளைங்க ஒரு முட்டையோடு இருந்துச்சு. அந்த முட்டைங்க வந்து சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. அப்போ கோழியோட முட்டை ஒரே ஒரு முட்டை வந்து கீழே உருண்டு வெளியே வந்துட்டு. ஆனால் அந்த கோழியும் சேவலும் அதை பார்க்கவே இல்லை. அது பார்க்காம அது திடீர்னு அந்த 5ல் 4 முட்டை தான் இருக்குது. இப்போ ஒரு முட்டை கீழே தனியாக உருண்டுட்டு வந்துட்டு அது வந்து மூக்கை வச்சு கொத்திட்டு வெளியே வந்து பார்க்குது. அம்மா அப்பா காங்கலை அப்படின்னு அழுவுது. அப்புறம் வந்து அது போகுது. அது போகையில் முதல்ல வந்து மயிலை பார்த்துச்சு. மயிலை தான் தன்னுடைய அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போல. அப்போ அது கேட்டுச்சு. அது மனசுக்குள்ளே நினச்சிச்சு, ஏன் நம்மளுக்கு மட்டும் மயிலுக்கு ஒரு தோகை இருந்தால் நம்மளுக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ உடனே ஏஞ்சல் தேவதை வந்தாங்க. வந்த உடனே அந்த ஆசையை சொல்லுச்சு. அது சொன்ன உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன வரம் கொடுத்தாங்கன்னா, இனிமேல் நீ எது சொன்னாலும் அது பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் தேவதை போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கும் தோகை வந்துட்டு. அப்புறம் அது அடுத்த ஒரு இடத்துக்கு போகையில் கொக்கு இருந்துச்சு. கொக்கு வந்து பார்த்துச்சு. அப்போ கொக்கு ஒரு கல் மேலே நல்லா கால் நல்லா பெருசாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துச்சு. அப்பவும் அது நினச்சி பார்த்துச்சு. அந்த சிக்கன் நினச்சி பார்த்துச்சு, நம்மளுக்கு கொக்கு மாதிரி நல்லா பெரிய காலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நடத்து பார்த்துச்சு. அப்புறம் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்மளுக்கு தான் வன தேவதை ஒரு இது கொடுத்துருந்தாங்களே, வரம் கொடுத்துருந்தாங்களே, அதை வச்சு நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு பெரிய கால் வந்துட்டு. அப்புறம் கிளிக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போச்சு. அப்புறம் கிளி இருந்துச்சு. அப்போது கிளி வந்து அப்போ கிளியை பார்த்துச்சு. பார்த்தோன்னே நம்மளுக்கும் அந்த கிளியை மாதிரி ஒரு அழகு இருந்தால் நம்மளுக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் திரும்பி அது தோணுச்சு. அப்போ அதுவும் வந்துட்டா. அப்புறம் மயில் தொகை இருந்துச்சு, கொக்கோட பெரிய கால் இருந்துச்சு, அப்புறம் கிளியோட அழகு இருந்துச்சு. அப்படியே அது வீட்டுக்கு போகுது. அப்போ நேராக போய்கிட்டு இருக்கல அவங்களோட அம்மா கோழி எல்லாத்தையும் பார்க்குது. அப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க, எதுக்கு நீ வந்திருக்க, நீ யாரு அப்படின்னு கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ வராத, என்னோட பிள்ளையில உன்னை அனுமதிக்க மாட்டேன் அப்படி திட்டுது. அப்புறம் அது வந்து சோகம் அடைஞ்சிட்டு அவரே அழுவுது. நமக்குள்ளது நம்ம இருந்தாலே போதும்ன்ட்டு அப்படின்னு அழுதுட்டு அப்புறம் எனக்கு இனிமேல் இந்த வரம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகுது. அப்புறம் கோழி சேவல் அதோட 5 குஞ்சுகளும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நன்றி. வெரி குட், சூப்பர் சூப்பர். இது மாதிரி அடுத்து யாரு கதை சொல்கிறாங்க? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. நான் சொன்னதை விட பயங்கரமாக கதை சொல்லிட்டாள்ப்பா. நான் கொஞ்சம் தான் சொன்னேன், அந்த பொண்ணு இன்னும் அழகாக சொல்லிட்டா. இன்னொரு தான் அப்ரிசியேஷன் கிளாப் பண்ணிடுமா? அப்ரிசியேஷன் கிளாப் எப்படி? 1 2 3. சொல்லு பாப்பா. 2 கோழி இருந்துச்சு.
அதில் 5 முட்டை இருந்துச்சு. அதில் ஒரு இது மட்டும் வந்துட்டு உருண்டு போய் விழுந்துருச்சு. அதில் 4 தான் இருந்துச்சு. அதனால வந்துட்டு அந்த 4 முட்டையும் உடஞ்சி வெளியில் வந்துருச்சு. அப்புறம் அந்த ஒரு முட்டை மட்டும் தனியாக போயிட்டு பார்க்குது. யாருமே இல்லை, மயில் வருது. அதை பார்க்கவும் அதுதான் அதோட அக்கா அம்மா அப்படின்னு நினச்சிட்டு போய் கேட்குது. அது மனசுக்குள்ளே நினைக்குது நம்மளுக்கும் அந்த மாதிரி மயில் மாதிரி தோகை இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்குது. உடனே அழுதுட்டு இருக்கும் போது தேவதை வராங்க. அது தேவதை அந்த கோழி சொல்லுது, எனக்கும் மயில் மாதிரி தோகை இருந்தால் நல்லா இருக்கும். கோழி மயில் மாதிரி தோகை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லவும் அதுக்கு ஒரு தேவதை வந்துட்டு ஒரு வரம் கொடுக்குறாங்க. அது என்ன வரம்னா, அது என்ன நினச்சாலும் கிடச்சிரும் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. வந்துருச்சு. அப்புறம் அந்த தோகை வந்துட்டு அதுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போய் கொக்கை பார்க்குது. அந்த கொக்குக்கு வந்துட்டு பெரிய கால் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்புறம் அதுக்கு வந்துட்டு கால் வந்துருச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போய் கிளியை பார்க்குது. அதுக்கு அழகு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் அழகு வந்துடுது. அது அவங்க அம்மா அப்பாவை பார்க்குது. அப்போ யார் நீ போ, அப்பெல்லாம் யார் நீ, நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அது அழுகுது. யாருமே நம்மளை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு அழுகுது. அதனால் அப்புறம் நம்மளுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அது திருப்பி போகும்போது அவங்கள சேர்த்துக்கிறாங்க. நன்றி. சரி கண்ணு, சரி அடுத்த பாட்டுக்கு போகலாமா? அடுத்த பாட்டு போகலாமா? கோ டு யுவர் பிளேஸ். இப்போ அடுத்த பாட்டில் கேள்வி கேட்பேன், பதில் சொன்னீங்கன்னா ப்ரைஸ் தரேன். ஓகே? எல்லாரும் என்ன பண்றீங்க? ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். 2 ரோவா இப்படி திருப்பி நில்லு. இப்படி திரும்பிக்கோ. நீ அந்த அந்த பக்கம் இருக்கவங்க இப்படி பாரு. இப்படி நீ இப்படி நில்லு. அவங்க எதுக்க பார்த்து நில்லுங்க. இப்படி இப்படி திரும்பிக்கோ. இப்படி திரும்பிக்கோ. இல்லைப்பா, 2 ரோவா நில்லுங்கப்பா. 2 ரோவா நில்லுங்க. அப்படியே ஒரு போட் ஷேப்பில் இருக்கணும். போட் ஷேப்பில் நில்லுங்க. அதில் இது பண்ணணும். கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக பையனுக்கு. எப்பா அந்த பையன் முதல்ல கதை சொல்ல வந்தான்லப்பா, அது யாருப்பா? கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் போயிட்டானே, யாருப்பா? வாடா கண்ணு. ஏன்னா முதல்ல நீ அட்டன் பண்ணதுக்காக அவனை கொடுத்துருக்கணும் கண்ணு. போட் ஷேப்பில் நில்லுங்க. நின்ட்டியா? அப்படியே உட்காரு. இப்படி இப்படி திரும்பி இப்படி என்ன பண்ணுறீங்க? போட் என்ன பண்ணணும்? துடுப்பு போட்டு நல்லா பெருசாக உட்காந்துக்கோங்கப்பா. பெருசாக உட்காந்து, பெருசாக இன்னும் தள்ளிக்கோ. இது யாரா நடுவில் உட்காந்துருக்கவேன்? எந்திரிப்பா. பெரிய வட்டமா போடு. பெரிய வட்டமா போடு. அதோட நிப்பாட்டிக்கோ. நீங்க இன்னும் பின்னாடி தள்ளுங்க. ரவுண்ட்ல இதுல வா. பின்னாடி போ. பின்னாடி இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கப்பா. இன்னும் கொஞ்சம் தள்ளிக்க. அப்பதான் அவனுக்கு கை எப்படி துடுப்பு போட முடியும்ப்பா பாட்டு பாடும்போது. ரெடியா? துடுப்பு போடுவோமா? ஏலேலோ ஐலசான்னு சொல்லுவேன். அப்ப துடுப்பு போடணும். ஓகே? இப்ப எங்கடோ சேர்ந்து பாடு. மழைய நம்பி ஏலேலோ மண் இருக்க ஐலசா. மழைய நம்பி ஏலேலோ மண் இருக்க ஐலசா. துடுப்பு போடாம உக்காந்துருந்தா விழுந்துருவ. ஏய், துடுப்பு போடு எல்லாரும். மழைய நம்பி ஏலேலோ மண் இருக்க
ஐலசா மண்ண நம்பி ஏலேலோ மரம் இருக்க ஐலசா மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்க ஐலசா கிளைய நம்பி ஏலேலோ இலை இருக்க ஐலசா இலைய நம்பி ஏலேலோ பூ இருக்க ஐலசா பூவ நம்பி ஏலேலோ பிஞ்சிருக்க ஐலசா பிஞ்ச நம்பி ஏலேலோ காய் இருக்க ஐலசா காய நம்பி ஏலேலோ பழம் இருக்க ஐலசா பழத்தை நம்பி ஏலேலோ உழவன் இருக்க ஐலசா அவனை நம்பி ஏலேலோ உழவன்கிறது யாரு? நமக்கு சாப்பாடு போடுற விவசாயி. அவங்க அரிசி இதெல்லாம் விளைவிக்கல, மற்ற காய்கறி எல்லாம் விளைவிக்கலன்னா நம்ம என்ன ஆகணும்? இங்கே என்ன ஆகிடும்? இந்த பிரெட் பாஸ்கெட் காலியாக கிடக்கும் இல்லையா? அதனால உழவர்களை நம்ம மதிக்கணும், போற்றணும். அவனை நம்பி ஏலேலோ நாடு இருக்க ஐலசா போற்றிடுவோம் போற்றிடுவோம் உழவு தொழிலை போற்றிடுவோம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. இப்போ இந்த படகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகுது, அப்ப சவுண்டு குறைஞ்சுக்கிட்டே போகும்ல. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. பிடிச்சிருச்சா பாட்டு? உழவர்களை மதிக்கணும், சாப்பாட்டை வீணாக்க கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. வெரி குட். இப்போ அடுத்தது ஒரு குரங்கு பாட்டு பாடுவோமா? சேட்டை பண்றவங்க என்ன சொல்லுவாங்க? குரங்கு சேட்டை பண்றாங்கடா சொல்லுவாங்களா? எல்லாரும் எந்திரிச்சுக்கோ. ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். இப்படி திரும்பிக்கோ, என்ன பார்த்து திரும்பிக்கோ. அதான் போட்டு வந்துருச்சு, போய் நிப்பாட்டிட்டோம். தைய தையா தையா தக்கா தைய தையா தையா தக்கா. குரங்கு குட்டி குரங்கு குட்டி குதிச்சு குதிச்சு ஆடிச்சு, குட்டி கருணா அடிச்சுதான், கும்மா அளந்தான் போட்டுச்சு. குட்டி கருணா அடிச்சுதான், கும்மா அளந்தான் போட்டுச்சு. கும் 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 கும். தைய தையா தையா தக்கா தைய தையா தையா தக்கா. தூங்கி கிடந்த கரடி குட்டிய தொந்தரவு செஞ்சிச்சு. தூங்கி கிடந்த கரடி குட்டிய தொந்தரவு செஞ்சிச்சு. பதறி எழுந்த கரடி குட்டி பேந்த பேந்த முழிச்சுச்சு. பதறி எழுந்த கரடி குட்டி பேந்த பேந்த முழிச்சுச்சு. கம் 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 கம். தைய தையா தையா தக்கா தைய தையா தையா தக்கா. யானை மேல குதிச்சுதான்,
கிச்சு கிச்சு மூட்டிச்சு யானை மேல குதிச்சுதான் கிச்சு கிச்சு மூட்டிச்சு சிரிப்ப அடக்க முடியாம குளத்துக்குள்ள விழுந்துச்சு யானை குளத்துக்குள்ள விழுந்துச்சு சிரிப்ப அடக்க முடியாம குளத்துக்குள்ள விழுந்துச்சு யானை குளத்துக்குள்ள விழுந்துச்சு டம் 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 தைய தையா தையா தக்கா சிங்கராஜா மேலதான் பலாப்பழத்தை வீசிச்சு சிங்கராஜா மேலதான் பலாப்பழத்தை வீசிச்சு கோபம் வந்த சிங்கராஜா குரங்க பார்த்து சீரிச்சு கோபம் வந்த சிங்கராஜா குரங்க பார்த்து சீரிச்சு பம் 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 தைய தையா தையா தக்கா தைய தையா தையா தக்கா வெரி குட். உட்காருங்க எல்லாரும். உங்களுக்கு நீங்களே அப்ரிசியேஷன் கிளாப் கொடு. வெரி குட் வெரி குட். இப்போ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அந்த கடைசி ஸ்லைடு போட்டுருங்கப்பா. பாட்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? இப்போ ஒவ்வொரு பாட்டு பாடணும், ஒவ்வொரு இது. இப்போ உழவன் பாட்டு ஏலேலோ ஐலசா அப்படின்னா அதில் யாரை மதிக்க கற்றுக்கணும்? உழவரை மதிக்க கற்றுக்கணும். சாப்பாடை இதெல்லாம் கடைசியாக ஒரு 2 ஸ்லைடு வரும்ப்பா. சாப்பாடை வீணாக்கக்கூடாது, மதிக்கணும், உழவரை மதிக்கணும். அடுத்தது மாமா ராமன், அதில் ஒரு நிலத்தில் எப்படி நம்ம உழுகணும், விதைக்கணும், எப்படி பயிராகுது எல்லாம் படித்தோம். இதான்ப்பா இதான். இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம வடை சுடுற பாட்டி கேட்டேன், ஆனால் ஃபாரின் பாட்டி வந்துட்டாங்க. ஓகேயா? இப்போ வடை சுடுற கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கதையை கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறோம். எப்போ பார்த்தாலும் நரி தந்திரமாக இருக்குது, காக்கா ஏமாந்து போச்சு அப்படின்னு சொல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்து ஏதாவது சொல்லலாம். நான் உங்களுக்கு காரணம் என்ன சொல்லிட்டேன், உனக்கு தெரிஞ்ச வடை சுட்ட கதை கிடையாது, ஆனால் அதை போல் சரியா இங்கே காக்கா ஏமாத்தலை, நரி ஏமாத்தலை, பாட்டியை ஏமாற்றி வடையை எடுத்துகிட்டு போகல. அதுக்கு பதிலாக இந்த காக்கா ஏதோ ஒரு உதவி செஞ்சு அந்த பாட்டிகிட்ட இருந்து வாங்குது, வடையை வாங்குது, இல்லைன்னா பீஸா வாங்குது, பர்கர் வாங்குது. ஏன்னா அது ஃபாரின் பாட்டியில் வடை சுடாங்களோ, அதனால் பீஸா வாங்குது. இப்போ இதை எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்குற புரியுதா? நம்ம வடை சுடுற கதை கிடையாது. அதில் காக்கா ஏமாறுது, பாட்டியை ஏமாற்றி வடையை எடுக்குது, அப்புறம் அந்த காக்கா ஏமாற்றி நரி வடையை எடுத்துகிட்டு போகுது. ஆனால் இங்கே நரி ஏமாறல, காக்காவும் ஏமாறல, பாட்டியும் ஏமாறல. அதுக்கு பதிலாக இந்த கையில் அவங்க என்னமோ வச்சுருக்காங்க. யாராவது இந்த இதை வச்சு ஒரு கதை சொல்ல முடியுமா? வா, நீ இன்னும் சொல்லலைல, வா அடுத்தது உனக்கு தரேன். வா வா வாப்பா பச்சிக்கிறோம். எங்கே சொல்லு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ட்ரிப்ல நீ சொல்றியா? நான் யோசிச்சுட்டு சொல்லு. நீ சொல்லு. காலை மடக்கிக்கோ தம்பி, காலை மடக்கிருக்காங்க. சொல்லு பாப்பா. ஃபாரின் பாட்டி இப்போ இருந்து அந்த ஊருக்கு வந்திருக்காங்களா, அங்கே காக்காவும் நிறையும் இருந்துச்சு. அப்போ ஃபாரின் பாட்டி ஒரு குச்சி வச்சிருந்துச்சு. அந்த குச்சிட்ட நிறைய ஏமாறல, காக்காவும் ஏமாறல. சரி, வெரி குட் வெரி குட். இந்த
இந்த பாட்டி வந்து இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க. இவங்க பாட்டின்றதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் விறகு தேவைப்படுது. அதனால வந்து காக்காவும் நரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. காக்காவும் நரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த அந்த ஃபாரின் பாட்டி வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. வெரி குட். கிளாப் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த கண்ணு இந்த உனக்கு இத கரெக்ட்டா சொன்னா. வேற யார் சொல்ற? வராதவங்க. வந்துறியா? வந்துட்டியா? வரலன்னா வாடா. வந்துட்டியா? வந்துட்டேல்ல, சொல்லிட்டேல்ல. சரி சரி. வேற யாரா வராதவங்க? வரலையா? இப்ப சொல்றியா? அப்புறம் இரு ரெஸ்ட் ரூம் போ. எத்தனை போடா. வாப்பா வரலன்னு வா. நீ சொல்றியா? சரி அவன் சொன்ன பிறகு நீ சொல்லு. என்னம்மா? ட்ரெயின் சொன்னது கதை நான் இதுதான் பார்த்துக்கிட்டேன். நம்ம இதில் சொல்லுப்பா. இது ஒரு பாட்டி வந்து புதுசாக வீடு மாதிரி வந்திருக்காங்க இவங்க ஊருக்கு. அப்போ வந்து அந்த பாட்டிக்கு வயசானவங்கனால இந்த 2 பேரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பாட்டி வந்து இவங்களுக்கு அந்த கூடு கட்டுறதுக்காக குச்சி தராங்க. காக்காக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கிஃப்ட் மாதிரி. வேற யார் சொல்றா? நீ சொல்றியா? எட்டல உடனே என்ன சொல்லிடுது? சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு போயிடுது. ஆனா இங்க என்ன பண்ணுது? இந்த நரி என்ன பண்ணுது? ஏணி மேலே ஏறி அதனால எப்பயுமே நம்ம நரி தந்திரம்தான் அப்படின்னு நினைக்காம அது என்ன செய்யுது? ஏணி மேலே ஏறி திராட்சை பழத்தை எடுத்து தான் மட்டும் சாப்பிடாம யாருக்கும் கொடுக்குது? காக்காய்க்கும் கொடுக்குது. இப்போ இந்த கதையை யார் சொல்லலாம்? குட்டீஸ் யாராவது சொல்லலையா? நீ இன்னும் மைக் சொல்லக்கூடாது. மீ அப்படின்னு சொல்லுடா. மைக்கை பிடிச்சி சொல்ற. என்ன இனிமேதான் சொல்ல போறியா? சரி நீ வா. சத்தமா சொல்லு. There was a fox and jumping the jump again and this grape is sweet and he looked and jump and the grapes. Thank you. Very good. Anyway, you made an attempt in English, so I want to appreciate you. நரி வந்து ஏணி மேலே ஏறி கிரேப்ஸை எடுத்து காக்காக்கும் கொடுத்துச்சு. ஓகே சரி வைண்ட் அப் பண்ணிடலாமா? சரி இப்போ இதில் எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு? திருப்பி ஒரு தடவை பாடலாம். எந்த பாட்டு பாடலாம்? பாட்டு எல்லாரும் சேர்ந்து ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். தும் தக்க பாடுவோமா? தும் தக்க பாடுவோமா? சரி தையவா குரங்குட்டி பாட்டா? சரி அவன் தும் தக்க கேட்குறான். தும் தக்க பாடுவோம். ஓகே சரி ஓகேப்பா. வாங்க எல்லாரும் லைன்ல அப்படியே பின்னாடி போ. மாமா you didn't get the prize. What did you say? அது கொஞ்சம் ஊதுனா சரியா போயிடுங்க. அமக்களுக்கு. Are you ready now? நோவா என்னடா நோங்குற? பசிக்கலையா உனக்கு? மாமாராமனின் பண்ணை இது. நீங்களா சொல்ல போறீங்க. தும் மாமா நிலத்தை உழுதாரே, மாமா மழையும் நன்றாய் பெய்ததுவே,
மாமா விதைகளை விதைத்தாரே. விதைகள் நிறைய முளைத்தனவே. செடிகள் வளர தொடங்கினவே. பூக்கள் வளர தொடங்கினவே. காய்கள் காய்த்து தொங்கினவே. பழங்கள் பழுத்தனவே. பாடு. பழங்கள் மாமா ராமன் பழம் தின்றார். மாமா ராமன் ஆடினாரே. மாமா ராமன் பாடினாரே. இப்ப கொஞ்சம் வேகமா பாடுமா? தும் தக்க தும் தக்க தும் தும் தும். Very good. Thank you. Appreciation clap. உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை அப்படியே யாருனால திருப்பி சொல்ல முடியும்? நான் 2 தடவை சொல்கிறேன். காக்கா சொல்கிறோம் இல்லையா? காக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? காக்கான்னு சொல்கிறதான கான்னு கத்துதா, அல்லது கான்னு கத்துறதுனால காக்கான்னு சொல்கிறோமா? இன்னொரு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. காக்கான்னு சொல்கிறதுனால கான்னு கத்துதா, புரிஞ்சதா? காக்கான்னு சொல்கிறதுனால கான்னு கத்துதா, அல்லது காக்கான்னு சொல்கிறதுனால காக்கான்னு கத்துறதுனால அதை காக்கான்னு சொல்கிறோமா? யார் சொல்கிறா? நீ சொல்லலையா? நீ சொல்லாதவங்க சொன்னியாடா ஏற்கனவே? நீ சொல்லலை. காக்கான்னு கூப்பிடுறதுல காக்கான்னு சொல்கிறோம். இல்லை, நான் சொன்னதை திருப்பி சொல்லு. வெரி குட். நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்லு கண்ணு. காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கான்னு கத்துதா, அல்லது காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு கூப்பிடுறோமா? காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு கூப்பிடுறோம். அப்படியா? ஆன்சர் மட்டும் சொல்றேன். சரி, காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு கூப்பிடுறோமா? இல்லை 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 சரி, ஓகேம்மா. இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேம். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருந்தீங்க இல்லையா? யாராவது ரெடியாக இருக்கீங்களா? கேளுங்க. கேட்டுட்டு யாருன்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஐ வில் கிவ் யூ லேட்டர். வெயிட். ரெடியாங்க பேரண்ட்ஸ்? சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும். சுத்துற பூமியிலிருந்து, இது பேரண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை சொல்லுச்சு, நீ சொன்னியா அப்படின்னா அப்பா அம்மா நம்மளை மிரட்டுறாங்களே. இப்போ அவங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும்.
சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா சுத்தாத வானத்திலிருந்து சுத்தாத பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும். இடையில விட்டுட்டீங்க. சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும். Any chance? வாங்கப்பா, வாங்க. அங்கே நானே வரேன் கண்ணு. சுத்தாத பூமியிலிருந்து சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும். சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்தும். ஆண்கள் யாருமே ட்ரை பண்ண மாட்டீங்களா? எஸ், ட்ரை. சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தும். ஒரு கைத்தட்டி கொடுத்துலாமே எல்லாரும் மேடத்துக்கு. ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வு சிறப்பாக செய்து முடித்த அனந்த சொரூப சாந்தி மேடத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்வில் நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும் துணை முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.